இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஸ்டன்ட் சீன்ல எல்லாம் எந்த ஒரு டூப்பும் இல்லாம நடிகர் நாகேஷ் அவரே நடிச்சிருக்காரு. அப்படி நடிக்கிறப்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சியில யானை நாகேஷை தூக்கி வீசுற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு நாகேஷை தூக்குறதுக்கு ஒரு ட்ரைனிங்கும், நாகேஷோட உருவ பொம்மையை தூக்கி வீச ஒரு ட்ரைனிங்கும் யானைக்கு கொடுக்கப்பட்டுச்சான். அதை பார்த்த நாகேஷ், அடப்பாவிகளா, தூக்கி வீசுற ட்ரைனிங்க அப்புறம் கொடுக்க கூடாதா? யானை பாட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நிஜமாவே என்ன தூக்கி வீசிட போகுதுன்னு சொல்லி சிரிச்சாராம். நாகேஷ் மாதிரியே வில்லனா நடிக்க கமல்ஹாசன் டெல்லி கணேஷை கேட்டப்ப அவருமே நடிக்க மறுத்துட்டாராம். அப்புறம் ஒரு வழியா கமல் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சாராம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்பா கமலை கொல்ற சீன்ல டெல்லி கணேஷ் தான் பின்னாடி தண்ணிக்குள்ள இருந்து வந்து கமலை வெட்டுவாரு. இந்த சீனை சொன்னதும் ஐயோ நான் பண்ணவே மாட்டேன், ஆடியன்ஸ் எல்லாரும் என்னை திட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கமல், ஜெய்சங்கரன் நாகேஷ்க்கு வயசாயிடுச்சு, அவங்களால தண்ணிக்குள்ள இறங்க முடியாது, நாசருக்கும் காலில் அடிபட்டிருக்கு, ஸோ அவர்னாலையும் தண்ணிக்குள்ள இறங்க முடியாது, அதனால வேற வழியே இல்லை, நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சாராம்.